வடைகறி சூப்பராக செய்யலாம் வாங்க. எப்படி தெரியுங்களா? வாழைப்பூ தேங்காய் பால் வடைகறி செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சுமுகா சேனலில் இப்போது வாழைப்பூ வச்சு நம்ம ஒரு வடைகறி செய்யலாங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்க, 300 கிராமு கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன் 2 மணி நேரம். ஒரு வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு 10 பச்சை மிளகா, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம். பாருங்கள், கருவேப்பிலையும் கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாங்க எப்படி செய்யுதுன்னுட்டு. பச்சை மிளகா போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், சீரகமும் சோம்பு போட்டுப்போம். இதை கொரன்னு ஆட்டின்னு வந்துடலாம். கொஞ்சோண்டு பருப்பு போட்டு ரொம்ப நைஸாக ஆட்டக்கூடாது, கொரன்னு ஆட்டின்னு வரலாம். இந்த மாதிரி கொரன்னு ஆட்டிக்கலாம். இது மாற்றிக்குவோம். இந்த மாதிரி ஆட்டிப்போங்க. அதே மாதிரி பருப்பு ஆட்டிக்கலாம், சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆட்டிட்டு கட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துப்போம். தேவையான உப்பு போடலாம். உப்பு போட்டுட்டு நம்ம பெருங்காயம் சேர்த்துப்போம். பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. பார்க்கலாம். பால்னி சூடேறிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடேறதுங்க இல்லையா, நம்ம வாழைப்பூ இல்லையா, இந்த வாழைப்பூவும் இந்த மாவு பொடி பண்ணி லாஸ்ட்டாக தான் கலக்கணும். இதை பொடி பண்ணி கலந்துன்னு வந்துடலாம். எண்ணெய் சூடேற்றுங்க, அதுக்குள்ளே நம்ம வாழைப்பூ பொடி பண்ணி வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. கலக்கின்னு வந்துட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துண்டாக போட்டுப்போம். கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. வடியாக தட்டி போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன உண்டியாக போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கணுங்க. வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாதி குக்கானா போதும். இது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆகிருக்குங்க. பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு இது இன்னொரு டைம் போடலாம். பாருங்கள், இப்படி பண்ணி போடணும். பாருங்கள், 2 ஈடு ஆயிடுச்சு. நம்ம இதை வடைகறி பண்ணிக்கலாம். இது ஈவினிங்கு வடை செஞ்சுக்கலாங்க. பாதி நான் வடைகறி பண்ணியிருக்கேன், பாதி ஈவினிங்கு நம்ம வடைகறி செய்ய போகிறோம். பாதி வடைகறி பண்ண போகிறோம், பாதி சாயந்தரமாக நம்ம வடை பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் எடுத்து வச்சு ஆயிடுச்சுங்க. இது எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 75% குக்கானா போதுங்க. அதிகமாக குக்காக வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வு. நம்ம இப்போ நம்ம வடைகறியை தாளிப்பு குத்தலாம். 2 வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, ஒரு 3 ரெட் சில்லி, அரை முடி தேங்காய் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் எப்படின்னுட்டு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. பாருங்கள், அந்த வடை சுட்டு எண்ணெயை சும்மா பாருங்கள் லைட்டாக ஊற்றிருக்கேன். பாருங்கள், அதில் எண்ணெய் இருக்கும், தேங்காய் பாலில் எண்ணெய் இருக்கும். அதனால எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றணும். கடுகு சீரகம் போட்டுக்கலாங்க. பொரிட்டோம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. மிளகாய், பட்டை, லவங்கம், ஒரு ஸ்டாரு, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள். அதில் வேறு மஞ்சள் போட்டு இருக்கிறோம் நம்ம, அதனால் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி போட்டாச்சு. வதங்கட்டும். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக உப்பு போடலாங்க, அதிகமாக போடக்கூடாது உப்பு. ஏன்னா வடையில் உப்பு போட்டிருக்குறோம் அந்த வடைகறியில். வதங்கட்டும். வதங்கிடுச்சு.
இப்போ நம்ம இந்த வடையை சேர்த்துப்போம். இதை வந்து இப்படி புட்டு போட்டுக்கலாம். இதை வந்து இப்படி நம்ம லைட்டாக இப்படி நசுக்கி போட்டுக்கணும்னா நசுக்கி போட்டாச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் கலாரி விட்டுப்போம். பாருங்கள், இதை இப்படியே கிளறிட்டு அப்படியேவும் எடுத்து சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நம்ம 1 லிட்டர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் ஊற்றலாங்க. இது வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். இது ஒரு கொதி கொதிச்சா போதுங்க, அவ்வளோதான். ஒரு கொதி வரட்டு பார்க்கலாம். கொச்சிடுச்சு, நல்லா அருமையாக வடைகறி ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். ஒரு கொதி கொதிச்சா போதும். நம்ம இப்போ கொத்தமல்லி போடுவோம். கொத்தமல்லி கருவேப்பிலை 2த்தையும் போட்டு இறக்கிடலாங்க. சூப்பரான வடைகறி ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்குங்க. இது வடைகறினா சொல்லவே வேணாம். ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இது சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.